ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல கிளீனிங் ஒர்க்குக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை பார்த்து ஒரு நபர் வந்து அந்த வேலைக்காக அப்ளை பண்றாங்க. குறிப்பிட்ட அந்த நாள் வருது. அந்த நபர் அந்த கம்பெனிக்குள்ள போறாங்க. தரையை கிளீனா தொடச்சி காண்பீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அவங்களும் நல்ல தரையை தொடச்சி காண்பிச்சுட்டாங்க. கடைசியா தகவல் தெரிவிப்பதற்காக அவங்களுடைய இமெயில் முகவரியை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இமெயிலா, இன்டர்நெட்டா, அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க, கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வேலை பார்க்க விரும்புகிற உனக்கு இமெயில் அட்ரஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி, உனக்குலாம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியில வந்து அவருக்கு வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல. கையில ஒரு 10 ரூபாய் மட்டும் வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போய் அந்த 10 ரூபாயை வைத்து வெங்காயம் வாங்குறாங்க. அந்த வெங்காயத்தை வாங்கி பக்கத்துல இருக்கிற அந்த தெருக்கள்ல விற்கும் போது அவருக்கு இன்னும் ஒரு 10 ரூபாய் வந்து லாபம் கிடைக்குது. இப்படியா படிப்படியா வாங்கி வாங்கி குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு பெரிய வெங்காய வியாபாரியா வந்து மாறிடுறாங்க. ஒரு நாள் அவருக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வங்கியில இருந்து மேனேஜர் அவர்களை வந்து பாக்குறதுக்காக வராங்க. அப்போ எல்லா தகவல்களையும் அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு கடைசியா கேக்குறாங்க, உங்களோட இமெயில் முகவரி எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த அதிகாரி சொல்றாங்க, இதெல்லாம் இல்லாமயே நீங்க இவ்வளவு பெரிய மனுஷரா உயர்ந்திருக்கீங்க, இதெல்லாம் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் சிரித்து கொண்டே சொன்னாங்களாம், இதெல்லாம் முதலையே இருந்திருந்தா நான் வெறும் தரை துடைக்கிறவனா மாத்திரம்தான் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சிரித்து கொண்டே சொன்னாங்களாம். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில நேரங்கள்ல வாய்ப்புகள் வந்து தவறி போகும்போது நம்ம சோர்ந்து போய் முடங்கி போய் விடக்கூடாது. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யணும். சங்கீதம் 85:12 கூட இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய வாழ்க்கையில எது நன்மையோ அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நீங்க சோர்ந்து போகாம தொடர்ந்து முயற்சி செய்யுங்க.